இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்று நாளே நாம் திருவருகை காலத்தினுடைய 4ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே அடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சிந்தனையானது நம்மை அன்பின் அடிப்படையில் சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. எனவே இன்றைய வாசகங்கள் முழுவதையும் காண்கிறோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பை கொணரவே வந்தார் என்பதை நாம் சுட்டி காட்டுகிறது. எனவே கடைசி நேரத்துல பேதுரு வாளை எடுத்துடைய காதை வெட்ட முயற்சித்த போது கூட அவர் சொல்கிறார், வாளை உரையில் போடு. அதாவது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த தீய எண்ணங்களை நீ உரையில போட்டுக்க, அன்பை விதை என்று சொல்லிக் கொடுப்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஒரு அடிப்படை அம்சமாகவும் அடிப்படை கொள்கையாகவும் இருக்கிறது. எனவே மொத்த திருவுழியத்தையும் நாம் சுருக்கி பார்க்கும்போது அன்பே கடவுள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த ஒரு அன்பை பற்றி தான் இன்று நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். திருவள்ளுவர் திருக்குறளிலே 71வது திருக்குறளில் அழகாக சொல்லுகிறார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணிர் பூசல் தரும் என்று சொல்லுகிறார். எனவே அன்பை நீ என்னதான் தாழ்பால் போட்டு அடைத்தாலும் அது கண்ணினுடைய ஓரத்தில் வழிகின்ற கண்ணீர் காட்டி கொடுத்து விடும், இவன் அன்பானவன் என்பதை காட்டி கொடுத்து விடும் என்று சொல்லப்படுகிறது. எனவே நம்முடைய அன்பை நாம் எப்படி கொண்டு வர வேண்டும், இறைவனுடைய அன்பு என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். எனவே அன்பு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு முறையும் இப்பெல்லாம் கைபேசி வந்துருச்சு, செல்போன் வந்துருச்சு. இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கடுதாசி எழுதிக்கிட்டு இருந்தோம், அன்புள்ள மனைவிக்கு, அன்புள்ள அப்பாவுக்கு, அன்புள்ள பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி எழுதிக்கிட்டு இருந்தோம். எனவே அன்பை தான் முதல் அடித்தளமாக, அதாவது அஸ்திவாரமாக வைத்து நாம் அந்த கடிதத்தை முழுவதையும் நான் எழுதக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பதில் கடிதம் கூட என் அன்பிற்குரிய கணவருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கக்கூடியது பார்க்கிறோம். எனவே அன்பு என்பது நம்மை அறியாமலேயே நம்மோடு இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அந்த அன்பை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முதலாவதாக நாம் விவிலியத்தினுடைய அடிப்படையிலிருந்து சிந்தித்து பார்ப்போம். யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்துல இவ்வாறாக குறிப்பிடப்படுகிறது, தந்தை கடவுள் தன் ஒரே மகனை அழிக்கும் அளவிற்கு இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை இங்கு அழிக்கிறதுக்கு ஏன் அழிக்கிறார்னா, நம்மளை மீட்கிறதுக்கு ஒரே மகனை அழிக்கும் அளவிற்கு நம் மீது அன்பு கொள்வதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக 1 யோவான் 2:15வது வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, நீ உலகத்தை நேசிக்காதே, ஆண்டவரை நேசி. உலகத்தையோ உலகத்தில் உள்ள பொருட்களையோ நேசிக்காத, நீ ஆண்டவரை மட்டும் நேசி என்று சுட்டி காட்டப்படுகிறது. உண்மையிலே என்ன நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா, துன்பம் துயரம் என்பது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒன்று, உள்ளிருந்து வரக்கூடியது அல்ல. மாறாக மகிழ்ச்சி அது நிலையாக நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. எனவே நாம் துன்பத்தை தான் பார்த்து பயந்து போய் இருக்கிறோமே ஒழிய நமக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம் பார்ப்பதே கிடையாது. இப்போ ஒரு துன்பம் வருகிறது என்றால் பிறர் மூலமாக வரும், நபர் மூலமாக, பொருள் மூலமாக, உறவுகள் மூலமாக, அண்டை வீட்டார் மூலமாக, பழகுகிறவர்கள் மூலமாக துன்பங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் நாம் அந்த துன்பத்தை கட்டி கொண்டு அழுவதை விட நமக்குள் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை ஏன் நாம் காண தவறி விடுகின்றோம் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. எனவே அடுத்த நிகழ்வாக திருப்பாடல் 23:6 இவ்வாறாக தாவீது அரசர் பாடுகிறார், என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் அப்படின்னு சொல்றார். அப்ப ஆண்டவர் என் ஆயராக இருந்தார் என்றால் அவருடைய அருள் நலமும் பேரன்பும் என்னை புடை சூழ்ந்து வரும் என்பதுதான் அதனுடைய நோக்கமாக இருக்கிறது. அடுத்து மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரத்துல 37-38 வசனத்துல இவ்வாறாக சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 கட்டளைகளில் 10 கட்டளை அடுக்கிறார். 1, எல்லாவற்றிற்கும் மேலாக நீ இறைவனை அன்பு செய். 2வது கட்டளை, நீ உன்னை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. எனவே நான் இன்னைக்கு கோபமா இருக்கிறேன், நான் இன்னைக்கு பொறாமையா இருக்கிறேன், நான் இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் என்னை அன்பு செய்யவில்லை, ஆகையால் நான் பிறரையும் அன்பு செய்யவில்லை என்பதுதான் அதனுடைய அடித்தளமாக இருக்கிறது. எனவே எல்லாவற்றிற்கும் மேலாக நான் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் என்றால் அதைத்தான் தாவீது மன்னன் செய்கிறார். ஆண்டவரே என் ஆயர். எனக்கு மனுஷன் கிடையாது, எனக்கு மனுஷன்லாம் எனக்கு எவனும் கிடையாது, எனக்கு ஆண்டவர் மட்டும்தான் என்னுடைய தலைவர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டதுனால அவருக்கு அனைத்தையும் ஆண்டவர் அள்ளி கொடுக்கிறார். எனவே நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கட்டளை கொடுக்கிறார். நீ அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரை அன்பு செய். இன்னைக்கு நம்ம பொருளை அன்பு செய்கிறோம், நபர்களை அன்பு செய்கிறோம், அதுல மயங்கி போய் கிடக்குறோம். நம்ம இந்த பொருள்கள் தான் எனக்கு முக்கியம், அந்த பொருள் இருந்தால் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொருள்களே தான் இருக்கிறோம். பொருள் என்னைக்கு வேணாலும் அழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாத ஒருவர் ஆண்டவர் இருக்கிறார். அவரை நாம் அன்பு செய்யும் போதுதான் நமக்கு நிலையான ஒன்றோடு நாம் இணைந்து கொள்ள முடியும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இரண்டாவதாக உன்னை அன்பு செய்வது போல. இன்னைக்கு நம்மளை அன்பு செய்யறதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது.
நம்ம பாருங்க, மற்றவங்களை பத்தி பேசுறதுக்கு மணிக்கணக்கா நேரம் இருக்கு. ஆனா நம்மளோடு நாம் பேசுவதற்கு ஒரு நேரம் கூட கிடைக்க மாட்டேங்குது. நம்மளை பற்றி சிந்திப்பதற்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளவுதான் நாம் பிறரை பற்றி பேசினாலும் இல்லை பிறர்களை குறைபாடுகளையே எடுத்து கூறினாலும் நமக்கு நிறைவு வரப்போவது இல்லை. ஏனென்றால் நம்மை நாம் அன்பு செய்ய மறுத்து கொண்டிருக்கிறோம். ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள். எவர் ஒருவர் பிறருடைய குறையை பேசிக் கொண்டிருக்கிறாரோ அவர் தன்னுடைய குறையை மறைத்து கொண்டிருக்கிறார் என்பது பொருள்படுகிறது. எனவே நாம் நம்மை அன்பு செய்வது போல பிறரை அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, ஒரு சிறிய விளக்கம். சென்னையில ஒரு குடும்பம் தெரியும். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, திருமணமாகி ஒரு ஆண்டுகளுக்குள்ளாக அவருடைய கணவருக்கு விபத்து ஏற்படுகிறது. அந்த விபத்திலே அவர் படுத்த படுக்கையாக போய்விடுகிறார். அது ஒரு 5 ஆண்டுகள் கழித்து சந்திக்க நேர்ந்த போது சந்தித்தேன். என்ன, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா கேட்கும்போது, நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டி போனா அவங்க கணவர் படுத்த படுக்கையா இருக்கிறார். என்ன சொல்றீங்க, எத்தனை வருஷமா? 5 ஆண்டுகளாக நான் தான் ஃபாதர் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. குழந்தைகள் இருக்காங்களா? இல்லையே ஃபாதர், கல்யாணம் பண்ணா 1 வருஷத்துல இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. அப்ப நான் மனித பலகீனத்தோடு சொன்னேன், ஏன் நீங்க அப்ப 2வது திருமணத்துக்காவது முயற்சி எடுத்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க, ஃபாதர், சூரிய வெளிச்சத்துல இருக்கும்போது ஒரே ஒரு மெழுகுதிரி அணைஞ்சா அழுகக்கூடாது ஃபாதர், சோர்ந்து போகக்கூடாது ஃபாதர், இதை விட்டுட்டு போகக்கூடாது ஃபாதர். நான் திருமணம் செய்யும் போது அந்த ஃபாதர் எனக்கு சொல்லி கொடுத்ததை தான் அந்த திருமண கட்டளைகளை சொல்ல சொன்னார்ல, நான் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதை நான் அதை உறுதியோடு பின்பற்றுகிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. அன்பை பாருங்கள், சுயநலத்தோடு தேடுகிய அன்பு அல்ல அது. தன்னுடைய கணவர், தனக்கென ஒதுக்கப்பட்டவர், அவர் நன்றாக இருக்கணும், அவரை பார்த்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய சுயத்தை விட்டு பிறரோடு அந்த குடும்பம் சிறப்பாக இருப்பதற்கு அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். எனவே இப்படிப்பட்டவர்களும் இந்த உலகில் வாழத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 34, 35 வசனங்கள் இவ்வாறாக சொல்லுகிறது. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். அவங்க தான் இயேசுவினுடைய சீடர் அப்படி சொல்லிட்டு சொல்லப்படுது. யார் இயேசுனுடைய சீடர் என்றால், ஒருவர் மற்றவருடன் அன்பு யார் செய்கிறார்களோ அவர்கள் தான் இயேசுனுடைய சீடராக இருக்கப்படுகிறார். எனவே நான் மற்றவரோடு அன்பில் இருக்கிறேனா, நான் மற்றவரோடு அன்பில் இருந்தால் தான் நான் இயேசுடைய சீடன் என்பது பொருள்படும். நான் அன்பில் இல்லை என்றால், வம்புல தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நம்ம இயேசுனுடைய சீடர் இல்லை என்பதை அது சுட்டி காட்டுகிறது. இறுதியாக முக்கியமான ஒரு வசனத்துக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். பவுல் அவர்கள் அழகாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் 13 4வது வசனத்திலிருந்து 13வது வசனத்து வரைக்கும் வாசித்து பார்த்தோம் அப்படின்னா அன்பினுடைய மொத்த உருவத்தையும் அதில் கொடுத்திருப்பார். பாருங்க, அன்பு பொறுமை உள்ளது. என்கிட்ட பொறுமை இல்லை அப்படின்னா என்கிட்ட அன்பு இல்லை. நன்மை செய்யும், நான் நன்மை செய்யலை அப்படின்னா என்கிட்ட அன்பு இல்லை. பொறாமைப்படாது, அப்ப பொறாமைப்படுறேன் அப்படின்னா என்கிட்ட அன்பு கிடையாது. தற்புகழ்ச்சி கொள்ளாது, அப்ப தற்புகழ்ச்சி நான் கொண்டிருக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட அன்பு கிடையாது. இருமாப்பு அடையாது, அப்ப இருமாப்பு நான் அடைகிறேன் என்றால் என்னிடம் அன்பு இல்லை. அன்பு இழிவானதை செய்யாது, இழிவானதை செய்கிறேனா என்னிடம் அன்பு இல்லை. தன்னலம் நாடாது, தன்னலம் நாடுகிறேனா என்னிடம் அன்பு இல்லை. எரிச்சலுக்கு இடம் கொடாது, எரிச்சலுக்கு இடம் கொடுக்கிறேன் அப்படின்னா அன்பு என்கிட்ட இல்லை. தீங்கு நினைக்காது, மற்றவங்க எல்லாம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, நான் மட்டும்தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க தீங்கு நினைக்கிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட அன்பு கிடையாது. அன்பு தீவினையில் மகிழ்வுறாது. பிறர் குடும்பங்கள் படக்கூடிய கஷ்டம், இன்னொரு நபர் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம் பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட எல்லாம் அன்பே கிடையாது அப்படிங்கிற சுட்டி கிடையாது. மாறாக அது உண்மையில் மகிழும். அன்பு என்பது உண்மையில் மகிழும். நம்மளோட உண்மை இல்லை, நம்மளோட உண்மை இருந்தது என்றால் அந்த அன்பை நாம் அனுபவிக்க முடியும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும். நாம் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் நம்மிடம் அன்பு இல்லை. அனைத்தையும் நம்பும். நம்ம அனைத்தையும் நம்புறோம் அப்படின்னா நம்ம முட்டாள் கிடையாது. நாம் அன்பில் ஆண்டவரில் அடிமையாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும். இறைவன் வருவார், என்னை மீட்பார். எத்தனை பேர் என்னை ஏமாற்றினாலும் இறைவன் என்னை ஏமாற்ற மாட்டார் என்ற ஒரு முழு நம்பிக்கை அன்பு வைத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அப்பொழுதுதான் அன்பு இருக்கும். அப்ப அனைத்திலும் மன உறுதியாய் இருக்கும் அன்பு என்று சொல்லப்படுகிறது. இதை போட்டு இப்ப எது முக்கியமான ஒரு அடிப்படை என்றால் நம்பிக்கையா என்று பார்த்தோம் என்றால் அதே 13வது வசனத்துல சொல்லப்படுகிறது. ஆக நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய 3மே நிலையாய் உள்ளது என சொல்லப்படுகிறது. ஆனால் இவற்றுள் அன்பே தலை சிறந்தது என சொல்லப்படுகிறது.
எனவே அன்பு இல்லை என்றால் நம்மிடம் ஒன்றுமே இல்லை என்பதுதான் பொருள். நான் பொறாமப்படுறேன், போட்டிப்படுறேன், தற்புகழ்ச்சி கொள்றேன், பிறரை ஏமாத்துறேன், பிறருடைய துன்பத்துல மகிழ்ச்சி அடைகிறேன் என்றால் என்னிடம் அன்பு இல்லை என்று உண்மை. நம்ம எவ்வளவுதான் நான் பிரசங்கம் வச்சாலும் என்னுடைய அன்பு இல்லை அப்படின்னா நான் சும்மா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள்படுகிறது. எனவே அன்பு என்பது ஆண்டவன் என்பதை சுட்டி காட்டுகிறது. எனவே என்னிடம் அன்பு இல்லை என்றால் என்னோடு ஆண்டவர் இல்லை, அன்பு இருக்கிறது என்றால் என்னோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பது அது பொருள்படுகிறது. இது திருவிழியத்தினுடைய பின்புலத்தை நாம் பார்க்கிறோம். இன்று அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பு ஒரு எவ்வளவு மைல் தூரம் இருந்தாலும் தன்னுடைய அந்த சித்தியை பார்ப்பதற்காக அன்னை மரியாள் பயணம் செய்கிறார். அன்பு எத்தனை நாட்கள் பயணம்? அது 3 நாட்கள் பயணம் என்று சொல்லுகிறார்கள் விவிலிய அறிஞர்கள். எனவே 3 நாட்கள் பயணம் செய்து தன்னுடைய சித்தியை பார்த்து அந்த அன்பை பரிமாறிக்கொள்கிறார். அந்த ஏக்கம், அந்த அன்பை தான் பெற்றுக்கொள்ள போகவில்லை, பரிமாறுவதற்காக செல்லுகிறார். சென்ற உடனேயே எலிசபெத் அம்மா அழகா சொல்லுவாங்க, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? இது எலிசபெத் அம்மா சொல்லவில்லை, மாறாக அன்னை மரியாள் சந்தித்த போது தூய ஆவியார் எலிசபெத் அம்மாளை ஆட்கொள்ளுகிறார். தூய ஆவியார் சொல்லுகிறார், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மா சொல்லும்போது, உம்முடைய வாழ்த்தை கேட்டபோது என்னுடைய வயிற்றில் இருந்த குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. அப்படின்னா அன்னை மரியாள் நம்மளுடைய தாண்டி அந்த பிரசன்னம் வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய குழந்தையையும் மகிழ்ச்சியால் அன்பினால் ஆட்கொள்கிறது என்றால் மரியாவிடம் இருந்த அன்பு என்ன? இறைவன் மரியாவினுடைய அன்பில் மயங்கி போனார். எனவே இறைவனே அன்னை மரியாளுடைய அன்பில் மயங்கி போனார் என்றால் நம்மில் பல பேர் இன்று பிரிவினை சகோதரர்கள் அவரை இகழ்ச்சியாப்படுத்தி அவரை அவமானப்படுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்ன சொல்வது என்று நமக்கு தெரியவில்லை. எனவே அவர்கள் ஆண்டவனை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்காகவும் ஒரு செய்தி உண்டு. கடந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம், வெளியில் போகும்போது கிறிஸ்துமஸ் கேரல்ஸ்ன்னு சொல்லிட்டு கிறிஸ்துமஸ் தாத்தாவை கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ சபை சகோதரர்களும் அவருடைய வண்டியை பிடிச்சி அதில் கிறிஸ்துமஸ் தாத்தாவை கூட்டிகிட்டு முட்டாய் எடுத்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்னோட உடன் இருந்த சபை சகோதரர் சொன்னார், பார்த்தீங்களா நாங்களாம் எப்படி கொண்டாடுறோம், பார்த்தீங்களா கிறிஸ்துமஸ் அப்படி கோலாகலமாக கொண்டாடுறோம் அப்படி சொன்னேன். நான் கேட்டேன், கிறிஸ்துமஸ் தாத்தாவை கூட்டிட்டு போறீங்களே அவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் தான் கிறிஸ்துமஸ் தாத்தா, அவர் தானே முட்டாய், அவர் வந்தாலே கிஃப்ட் கொடுக்கறது தானே, மகிழ்ச்சி தானே குறிப்பிடக்கூடியது என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அவர் கிறிஸ்துமஸ் தாத்தான்னா அவர் தாத்தா கிடையாது, மாறாக அவர் புனித நிக்கோலஸ். எனவே நீங்க சொல்றீங்க எங்களைய பார்த்து புனிதர்களை வழிபடாதீங்க, புனிதர்களை வணங்காதீங்க, புனிதர்களை கண்டுகொள்ளாதீங்க, இயேசு மட்டும்தான் முக்கியம் சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு கிறிஸ்துமஸை அடையாளப்படுத்தணும்னா கூட உங்களுக்கு ஒரு புனிதர் தேவைப்படுகிறாரே. அப்ப ஏன் நீங்க மறைமுகமாக அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நேர்முகமாக ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க என்று சொன்னால் அதற்கு அந்த சகோதரம் இருந்து பதில் இல்லை. இன்று உமக்கு கிறிஸ்துமஸை அடையாளம் காட்ட கிறிஸ்துமஸ் தாத்தா தேவைப்படுகிறார், எனக்கு கிறிஸ்துவை அடையாளம் காட்ட அன்னை மரியாள் தேவைப்படுகிறார் என்பதை நான் ஆழமாக அவரிடம் சொன்னேன். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இன்று நாம் அன்பில் இல்லை என்றால் ஆண்டவனை பெற நமக்கு வாய்ப்பே கிடைக்காமல் போய்விடும். எனவே அன்பு செய்து பாருங்கள். தொடக்கத்தில் அன்பு செய்வது நீங்கள் வெளியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டாம், மாறாக உங்களில் இருந்து ஆரம்பியுங்கள். ஐ லவ் மை செல்ஃப், அதாவது என்னை நான் அன்பு செய்கிறேன், என்னிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எதை தொடங்குவதாக இருந்தாலும் நாம் நம்மிலிருந்து தொடங்கும் போதுதான் அதில் ஒரு மகத்துவமும் மாண்பும் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறது. எனவே இப்பொழுது இவ்வளவு நேரம் நாம் திருவுழியத்தினுடைய அடிப்படையில் சிந்தித்தோம். இப்பொழுது வாழ்க்கையினுடைய அடிப்படையில் சிந்திக்க வேண்டும். நாம் எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்றால் எச்சரிக்கையாகவும் அன்பு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஃபாதர் எச்சரிக்கையாக அன்பு செய்வது என்றால், ஒரு சிறிய கதை ஒன்று சொல்லுவார்கள். ஒரு பூனை ஒன்று வேடன் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டது. அது ஒரு 2 நாட்களாக அந்த வலைக்குள்ளாக இருக்கிறது. அந்த வழியாக எலியும் எலியினுடைய குட்டியும் போய்கொண்டிருக்கும் போது அந்த பூனை எலியை பார்த்து கேட்டதாம், எலியே எனக்கு உதவி செய்ய, நான் எப்படியாவது வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே குட்டி எலி சொன்னிச்சான், அம்மா பாவம், வாமா காப்பாத்துவோம் அப்படி சொன்னோன்னே பெரிய எலி சொன்னிச்சா, நீ பொறுமையா இருப்பா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிச்சான். உடனே எலியானது அந்த வாயை வச்சுக்கிட்டு பைய அந்த கயிறை கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. வேமா கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ பூனை சொல்லுது, வேமா கடி அப்படின்னு சொல்லுது. எலி பைய அப்படியே கடிச்சிட்டு இருந்துச்சு. தூரத்துல வேடன் வருவதை பார்த்தது. அப்படியே அவன் நெருங்க பைய கடிச்சிக்கிட்டே இருந்தது. கொஞ்சம் நெருங்கி பக்கத்தில் வரும்போது பூனை சொன்னதான், வேமா கடி, நான் ஓடணும், வேமா கடி, வேடன் வந்து விட்டான் என்று சொன்னபோது எலி சரச்சரன்னு கடிச்சு முடிச்சோன்னே பூனை தப்பிச்சு ஓடிடுச்சான். எலியும் பொந்துக்குள்ள போயிடுச்சு. எலியினுடைய குட்டியும் பொந்துக்குள்ள போயிட்டாங்க. போனது பிறகு அந்த குட்டி எலி தாய் எலியை பார்த்து கேட்டதாம்,
ஏமா உன்னிட்ட இருக்கக்கூடிய அந்த பற்களால் நீ ஒரு 10 செகண்ட்லேயே கழட்டி இருக்கலாமே அந்த கயிறை, நீ ஏன் இவ்வளவு காலம் தாமதம் செய்தா என்று சொல்லும்போது தாய் எலி அழகாக சொன்னதாம், இந்தா அந்த பூனை பசியா 2 நாள் அந்த வலைக்குள்ள இருந்திருக்கு, நீ வேற கொழு கொழுன்னு இருக்கிற, நான் வேமா கழட்டி விட்டுருந்தேன்னா ஒருவேளை உன்னை அவர் சாப்பிட்டிருக்கலாம். ஆனால் வேடன் எப்பொழுது வருவான் என்று தெரிந்ததோ அப்பொழுது பூனை தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளதான் முயல்றதை ஒழிய உன் உயிரை பற்றி அது கவலைப்படவில்லை, என் உயிரை பற்றியும் அது கவலைப்படவில்லை. எனவே நாம் அந்த நெருக்கடியில் உதவி செய்ததனால்தான் நாம் தப்பித்து போனோம், இல்லை என்றால் நாம் சிக்கி இருப்போம், நீ இறந்து போயிருப்போம் என்று சொன்னதாம் அந்த தாய் எலி. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் அன்பு செலுத்துவதில் சிறிது கவனம் செலுத்த வேண்டும். நான் காயப்பட்டுதான் பிறரிடம் அன்பு செலுத்த வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அன்பு நமக்கு தேவையில்லை. அந்த காயத்தை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று நீங்கள் முடிவெடுத்தால் உங்களுடைய அன்பு ஒரு நியாயமான ஒரு அன்பாக இருக்கும் என்பதுதான் சுட்டி காட்டப்படுகிறது. எனவே தாய்க்கு அன்பு வற்றி போகுமா, தனது பிள்ளை அவன் மறந்தாலும் நான் மறவேனே என்று ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். எனவே எவருடைய அன்பு பொய்யானாலும் இறைவனுடைய அன்பு பொய்யே ஆகாது என்பதை ஆழமாக நம் உள்ளத்தில் பதித்து இறைவன் மீது அன்பு கொள்ள நாம் முயற்சி செய்வோம். ஏனென்றால் அவர் தாகமாய் இருக்கிறார். அதனால்தான் தாகம் தாகம் என்று தன்னுடைய இறப்பின் போது சொல்லுகிறார். எனவே தாகமாய் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நாம் அன்பு செய்ய முயற்சி செய்ய இந்த நாட்களை நாம் பயன்படுத்துவோம். அன்பின் மக்களாய் ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு வாழ முயற்சி செய்வோம். ஆமென்.